இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு இந்த எப்படி நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரோமோவில் வந்து ஒரு கண்டென்ட் பார்த்துருந்தோம்ல, அந்த ஒரு கண்டென்ட் வந்து இப்போ வந்து நடந்தது. ஸோ பிக் பாஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு லிவிங் ரூமில் உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் நீங்கள் இந்த வீட்டில் யாரெல்லாம் வந்து செம்ம பொட்டென்ஷியலாக இப்போ வரையும் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த கேம் விளையாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து உட்கார சொல்கிறாங்க. அப்போது வந்து நான் விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் உட்காடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார், பிரவீன்ராஜ் இருக்கார், துஷாரெலாம் போய் அங்கே உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் விஜய் பார்வதி இருக்காங்க. ஸோ கம்ருதீன், அரோரா, கானா வினோத் அண்ட் கெமி இவங்க உட்காந்தாங்க. அண்ட் இன்னும் என் பொட்டென்ஷியலில் வந்து நான் வெளிக்காட்டலை அப்படின்னு சொல்லி உட்காந்தவங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரம்யா, கனியக்கா, சுபிக்ஷா, வாட்டர்மெலன் ஸ்டார், வியானா, சபரி, கலை அண்ட் எஃப்ஜே இவங்க எல்லாருமே நான் இன்னும் பொட்டென்ஷியலை காட்டலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போது பொட்டென்ஷியலை காட்டலன்னு சொல்கிறவங்க இப்போ ஆப்போசிட் டீமில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களில் உண்மையிலே உங்களுக்கு மைண்டுக்கு இவங்க உண்மையிலே பொட்டென்ஷியல் காட்டல, ஆனால் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பிக் பாஸு. அதுக்கு அவங்க எல்லாருமே காமனாக செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க, எத்தனை பேர் வேணால் சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க. அது பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 ஓட்டுக்கு மேலே யாரெல்லாம் அந்த சைடு வாங்குறாங்களோ அவங்களாம் இந்த சைடு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா பிரவீன்ராஜை வந்து சொல்லி இந்த சைடு வர வச்சுட்டாங்க. துஷார், கம்ருதீன் அண்ட் அரோரா இவங்க 4 பேரும் இந்த சைடு வந்துட்டாங்க. ஸோ மிச்ச 4 பேர் வந்து நல்லா விளையாடினாங்க அப்படின்னு சொல்லி அந்த சைடே வந்துடுறாங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு உட்கார்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 பேர் சொல்லலாம். ஒன்று வந்து விஜே பார்வதி, வாட்டர்மெலன் கூட வந்து ஓகேவாக வந்து ஏதோ ஒன்று பண்ணார், பட் அவர் வந்து அந்த சைடு போய் உட்காந்துட்டார். கானா வினோத் ஏதோ அந்த ஃபன் பண்ணது, ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணதில் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. மற்றபடி அரோராலாம் எந்த மனசாட்சிப்படி அந்த சைடு போய் உட்காந்தாங்கன்னு தெரியல. துஷார் எதுக்கு உட்காந்தாருன்னு தெரியல. விக்கல்ஸ் விக்ரம் கூட வந்து பெருசாக எதுவும் பண்ணல, பட் அவரும் வந்து அந்த சைடு போய் உட்காந்துட்டார். யாரும் அவர் சொல்லவும் இல்லை, அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. கேமி ஏதோ ஒரு டாஸ்கில் மட்டும் வந்து பண்ணுறாங்க, பட் மற்ற டைமில் எங்கேயுமே காணோம். இப்போது பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பேர் இந்த சைடு வந்து உட்கார சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து போட்டு கழுவி ஊற்றுறாரு. இது வரைக்கும் 8 சீசன் நடந்திருக்கு. ஒவ்வொரு சீசனில் வர கண்டஸ்டன்ஸும் வந்து எங்கள் சீசன் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போட்டி முனைப்போடு வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சீசனில் ஒருத்தர் கூட அந்த மாதிரி சொல்லலை. எனக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். நான் இப்போ வைக்கக்கூடிய ஒரு டிமாண்ட், எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி லிட்ரலாக கெஞ்சிட்டாரு. எனக்கு நீங்கள் இந்த வீட்டில் போட்டி மனப்பான்மையோட அந்த கேமை விளையாடியே ஆகணும். ஏதாவது நீங்கள் டிப்ளமேட்டிக்காக எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, உடச்சி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி லிட்ரலாக வந்து எல்லாத்தையும் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போது பிக் பாஸ் வந்து இதை நான் டிமாண்டாக வைக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் இப்போ போயிட்டார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.